ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி தடியாக நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்லைஸ் போட்டுட்டு அதை நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரம் இருந்ததுன்னா அடியில் தண்ணி ஊற்றிட்டு அந்த பிளேட் மேலே எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆவி காமிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இது மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்குலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதை அப்ளை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இது 2 வாட்டி நம்ம பொரிக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட் டைம் நம்ம பொரிக்கும் போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பொரித்து இதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஆஃப் குக் ஆனால் போதும். இப்போது இதை திருப்பியும் நம்ம சூடான எண்ணெயில் திருப்பியும் பொரிக்க போகிறோம். அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வரும். ஸோ செகண்ட் டைம் போட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம அப்படியே பொரிக்கும் போது உருளைக்கிழங்கு தீஞ்சிரும். அதனால தான் நம்ம ஆவி காமிச்சு பொரிக்கும் போது அது கலர் சேஞ்ச் ஆகாது. நம்ம கடையில் விற்கிற மாதிரியே கிடைக்கும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூளும் மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.